சும்மா வந்து ஐயா இது நான் இப்படி இவ்வளோ ஆக்டர்ஸு இவ்வளோ ஆளுங்க தோனி மாதிரி ஆள் இவங்களெல்லாம் வந்து அந்த கேமியோவாக வர வைக்கணும் அப்படின்றது வந்து அப்புறம் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தல அஜித். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணுன்னா சாதாரண ஒரு டைரக்டரால் சாதாரண ஒரு ஹீரோ இருக்கும்போது செய்ய முடியுமா? இதில் வந்து ஒரே ஒரு ஃபால்ட்டு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த வில்லன் ரோலில் இந்த மோகன் அவரை வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இல்லை. அவரை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு அவர். ஆனாலும் படத்தோட அப்படி சிங்க் ஆகி தான் போகுது. ஏன்னா படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து லாஜிக்கலாக வந்து இந்த படத்தை ரொம்ப அலசி ஆராயலாம் கூடாது. இந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்னு இப்போ நிறைய பேர் இருக்கிறானுங்க யூடியூப்பில், அதில் இதெல்லாம் இருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, பிரசாந்த் ஏன் இப்போ இப்படி இருக்காரு, அவர் ஏன் அப்படி காமெடி பண்ணுறாரு. ஏங்க அது வந்து ஒரு டைரக்டருடைய கதை, இது வந்து ஒரு என்டர்டெய்னர். இது எடுக்கிறது வந்து யூடியூப்பில் ரிவ்யூ போடுறவனுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது இது. அதை தான் வந்து புரிஞ்சுக்கணும்.